மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஹரியானா, கர்நாடகாவில் 16 மாநிலங்களவை இடங்களுக்கு வாக்குப்பதிவு முடிந்தது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. ஒன்றிய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், நிர்மலா சீதாராமன், காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஜெய்ராம் ரமேஷ், முகுல் வாஸ்னிக் உட்பட 22 வேட்பாளர்களின் போட்டி. ராஜஸ்தான், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் எம்எல்ஏக்கள் கட்சி மாறி வாக்களித்ததாக தகவல். மாநிலங்களவை தேர்தலில் அதிர்ச்சிகரமான முடிவுகள் கிடைக்க வாய்ப்பு. தமிழ்நாட்டில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படவில்லை என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. ஏற்கனவே இருந்த கடைகள் இடமாற்றம் மட்டுமே செய்யப்படுவதாக விளக்கம். நீலகிரி மாவட்டத்தைப் போல டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை மாநிலம் முழுவதும் ஏன் அமல்படுத்தக்கூடாது? தமிழ்நாடு அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. நாட்டின் பணவீக்கம் மேலும் அதிகரிக்கும் என்பதால் வட்டி விகிதமும் உயர்த்தப்படும் என்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கணிப்பு. 2000 ரூபாய் நோட்டுகளை அச்சடித்ததே தவறு என்று குற்றச்சாட்டு. குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் சார்பில் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவாரா? மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் டி. ராஜா தகவல். முகமது நபி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நுபுர் ஷர்மாவை கைது செய்ய கோரி நாடு முழுவதும் போராட்டம் வலுக்கிறது. டெல்லி, லக்னோ, கொல்கத்தா உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போராட்டம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நுபுர் ஷர்மாவுக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை. போராட்டக்காரர்கள், அதிரடி படையினர் இருதரப்பிற்கு மாறி மாறி கல்வீச்சு, வாகனங்கள் தீ வைத்து எரிப்பு. நுபுர் ஷர்மாவுக்கு எதிராக தமிழ்நாட்டிலும் பழனி, மேலப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் இஸ்லாமியர்கள் போராட்டம். சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டிற்கு எதிராக விரைவில் வருகிறது அவசர சட்டம். உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் குழு அமைத்து முதலமைச்சர் உத்தரவு. ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக அவசர சட்டம் கொண்டுவரும் அரசின் நடவடிக்கைக்கு அன்புமணி வரவேற்பு. ஆன்லைன் சூதாட்ட செயலிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னையில் பாமக ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் சூப்பர் முதலமைச்சராக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செயல்படுவதாக நாராயணசாமி விமர்சனம். சிறந்த மாநிலமாக இருந்த புதுச்சேரி மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதாக குற்றச்சாட்டு. தர்மபுரம் ஆதீனத்துடன் எடப்பாடி பழனிசாமி திடீர் சந்திப்பு. மத விவகாரங்களில் அரசு திட்டமிட்டு தலையை நுழைப்பதாக குற்றச்சாட்டு. உசிலம்பட்டி, வாலந்தூர், அங்காள ஈஸ்வரி கோவிலில் குடமுழுக்கு விழா. ஹெலிகாப்டரில் கோபுர கலசங்களுக்கு மலர் தூவினர். சென்னை பெருங்குடி சதுப்பு நிலத்தில் இளஞ்சிவப்பு நிறத்திற்கு மாறியது தண்ணீர். ரசாயன கழிவுகளை கொட்டுவதால் நீர் மாசடைந்திருப்பதாக புகார். சென்னை சென்ட்ரலில் ஓடும் ரயிலில் ஏற முயன்று கீழே விழுந்த இளைஞர் பத்திரமாக மீட்பு. இளைஞரை காப்பாற்றிய ரயில்வே பாதுகாப்பு படை வீரருக்கு உயர் அதிகாரிகள் பாராட்டு. சிறுமியிடம் சட்டவிரோதமாக கருமுட்டை பெற்ற சேலம், ஹோசூர் தனியார் மருத்துவமனைகளுக்கு போலீசார் சம்மன்.
சிறுமியிடம் கருமுட்டை பெறப்பட்டது தொடர்பான மருத்துவமனை பதிவேடுகள் மற்றும் ஆவணங்களுடன் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. பெண் IPS அதிகாரிக்கு பாலியல் தொல்லை வழக்கில் முன்னாள் சிறப்பு DGP, முன்னாள் SP ஆகிய இருவரும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர். நீதிமன்ற அறையின் கதவுகள் அனைத்து மூடப்பட்ட நிலையில் குறுக்கு விசாரணை. மருத்துவ மேற்படிப்பில் சிறப்பு கலந்தாய்வு நடத்த கோரும் வழக்கு தள்ளுபடி. மருத்துவ கல்வியின் தரத்தில் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்று கூறி மனுவை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். நடிகர் பைல்வான் ரங்கநாதன் மீது பின்னணி பாடகி சுசித்ரா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். அவதூறு பரப்புவதால் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. தமிழ்நாட்டில் கடந்த ஓராண்டில் 3428 குழந்தை தொழிலாளர்கள் மீட்டு பள்ளியில் சேர்ப்பு. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நயன்தாரா, விக்னேஷ் சிவன் வழிபாடு. திருமணம் முடிந்த கையோடு கல்யாண உற்சவ சேவையில் பங்கேற்பு. அமெரிக்காவில் ஆழ்கடலில் மூழ்கியுள்ள கப்பலில் கொட்டி கிடக்கும் தங்கப் புதையல். 1.32 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகள் கிடப்பதாக மதிப்பீடு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.